தாவேகா ஆட்சி அமைந்த 60 நாட்கள் தான் ஆகிறது. 6 மாதம் முடிந்த பிறகுதான் மதிப்பீடு செய்ய முடியும். மதுபான கடைகளை மூடியது நல்ல விஷயம், பாராட்டுக்கு உரியது. படிப்படியாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண் வழங்கலாம். தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ திருச்சியில் பேட்டி. சமீபத்தில் வெளியான ஹபீபி பட குழுவினருக்கான பாராட்டு விழா திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றது. இதில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ கலந்து கொண்டு படக்குழுவினரை பாராட்டி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக ஹபீபி திரைப்படம் பயணித்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்ட முஸ்லிம்களுடைய வாழ்வியல் கலாச்சாரத்தையும் நெசவு தொழிலாளர்களுடைய இன்னல்களையும் வெளிநாடுகளுக்கு சென்று பிழைப்பு தேடக்கூடிய குடும்பங்களின் வழியையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக அது தயாரிக்கப்பட்டு இப்போது தமிழ்நாட்டுடைய திரையரங்குகளில் மட்டுமின்றி உலகமெங்கும் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அது வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படத்துக்கு தமிழ்நாடு அரசு சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வழங்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய இது போன்ற திரைப்படங்களை அங்கீகரிப்பதன் மூலமாகத்தான் சிறந்த திரைப்படங்கள் தமிழ் மண்ணில் மேலும் அதிகமாக உருவாக வழி ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பாடநூல்கள் கழக தலைவராக லைலோ மணியா நியமனம் செஞ்சிருக்காங்க. பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. எப்படி சொல்லி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டுக்கான டெல்லி மேலிட தூதரா ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு கன்னடரை முதலமைச்சர் அவர்கள் நியமித்தாங்க. அவங்க கட்சியிலேயே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அதை கொடுத்துருக்கலாமேங்கிற ஒரு கேள்வி எழுந்தது, கண்டனமும் எழுந்தது. இப்போது அவர்களுடைய கட்சியின் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய லயோலா மணி அவர்களுக்கு பாடநூல் நிறுவனத்துடைய தலைவர் பொறுப்பை தந்திருக்கிறாங்க. தங்களுடைய சுற்று வட்டார பிரமுகர்கள் எல்லாம் இது போன்ற அரசு பதவிகளில் அமர்த்தி கொண்டிருப்பதை தொடர்ச்சியாக இந்த ஆட்சியிலே பார்த்து வருகின்றோம். அவர் அதற்கு பொருத்தமான ஒரு கல்வியாளராக இருந்தால் மறுப்பதற்கில்லை. ஆனால் தங்களுடைய திரைத்துறை பின்னணியை சார்ந்தவர்களாக, அரசியல் துறை பின்னணியை சார்ந்தவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அரசியலிலே இது போன்ற முக்கிய கட்டங்களுக்கு கொண்டு வருவது சரிதானா என்று எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே கலை, இலக்கியம், பாடத்திட்டம் போன்றவற்றில் அவர்கள் பணியாற்றி சில அனுபவங்களை பெற்றிருந்து அவர்கள் நியமித்தால் சர்ச்சையாகாது என்பது என்னுடைய கருத்து. நேற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து பொது இடங்களில் மாடுகள் வெட்டலாம் தடை வைக்கிறது, அதை பற்றி என்ன? உச்சநீதிமன்றம் விதித்த அந்த தடையை நான் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அது ஒரு இடைக்கால தடை. இன்னொரு புறம் தமிழ்நாடு அரசு இது குறித்து ஒரு கொள்கை வரையறைகளை உருவாக்கி ஒரு கொள்கை திட்டத்தை சட்டமாக்கினால் அது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். வணிகத்துக்காக ஆடு மாடுகளை வெட்டுவது என்பது வேறு, பக்திக்காக வெட்டுவது என்பது வேறு. இன்று கிராமங்களில் குலதெய்வம் கோயில் வழிபாடு என்ற பேரில் ஆடுகளை வெட்டி கிடாவை வெட்டி விருந்து வைக்கிறாங்க. அது அந்த மக்களுடைய நம்பிக்கை. அதே போன்று பக்ரீத் பண்டிகை நேரங்களில் கால்நடைகளை குர்பானி என்று இறைபலி கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. மக்களுடைய மதம் சார்ந்த ஆன்மீக நம்பிக்கைகளில் இது போன்ற சட்டங்கள் குறுக்கிடக்கூடாது. சட்டம் அனுமதித்திருக்கிறது. அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை இயற்றினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேகதாதுல அளவீடு பணிகளை கர்நாடகா தொடங்கி இருக்கு. தமிழக அரசு சரியான ஒரு திட்டமிடல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது மேகதாது விவகாரத்தில் தொடர்ந்து கர்நாடகத்துடைய பல அரசுகள் அத்துமீறுகின்றன. தற்போது அங்கு முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய சிவகுமார் அவர்கள் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் கன்னட மக்கள் தன் பக்கம் அணிதிரட்ட வேண்டும் என்ற அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது உச்சநீதிமன்றம் தடுத்திருக்கு, காவிரி மேலாண்மை ஆணையம் தடுத்திருக்கு, கீழ்ப்பாசன விவசாயிகள் என்று சொல்லி நம்ம தான் குறிப்பிடுறாங்க. அதாவது காவிரி கர்நாடகையிலே விட்டு எங்கெல்லாம் வெளியேறுகிறதோ அதெல்லாம் கீழ்ப்பாசன பகுதி. அது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உட்பட. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராகவும் காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவுக்கு எதிராகவும் தான் கர்நாடக அரசு செயல்படுது. எனவே தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா உடனடியாக கர்நாடக அரசின் மீதும் கர்நாடகத்துடைய முதல்வர் மீதும் உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாமதமின்றி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆட்சி ஸ்டாலினுக்கு கோவம் வந்தா இந்த ஆட்சி கவுண்டர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அதாவது ராஜேந்திர பாலாஜி அதிமுக காரர். அவர் எந்த அடிப்படையில் சொன்னார்னு எனக்கு தெரியல. நாம் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்லும்போது நியாயமாக நம்ம சுட்டி காட்டக்கூடிய விமர்சனங்கள்லாம் அடிபட்டு போயிடும்.
அதனால இந்த கருத்து வந்து அவருடைய கருத்தாக நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான். சார், இந்த திமுகவும் அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போறதாக கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்க அதனாலே வெளியே வந்தோம்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? அதாவது பேராசிரியர் காதர் மொய்தீன் அப்படி சொன்னதாக நான் பேராசிரியர் காதர் மொய்தீன் நான் பேராசிரியர் காதர் மொய்தீன் தொலைக்காட்சியில் வெளிப்படையா சொன்னாரு. கேளுங்களேன், மற்றபடியாக இதுவரை வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தலைவர்களும் இதை சொல்லல. உதாரணத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார், அல்லது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தால் அது வந்து பரிசீலிக்கலாம். ஆனால் 3ஆம் கட்ட அல்லது 4ஆம் கட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அது ஒரு பேசு பொருளாக இருந்தது, சமூக வலைதளங்களால் பாதிக்கப்பட்டது. பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் 2-3 பேட்டியில் அதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் முதல்நிலை தலைவர்களாக அந்த 2 கட்சியிலே உள்ளவங்க சொல்லலை. அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, என் அண்ணாவின் தம்பிகள் கை குலுக்கக்கூடாதா? அண்ணாவுடைய தத்துவ தம்பிகள் ஒன்று சேர்ந்து உரையாடக்கூடாதா? இதில் என்ன தவறு இருக்க முடியும்? எதிரும் புதிருமான கட்சிகள் எல்லாம் ஒரு பொது நன்மைக்காக தேசிய அளவில் ஒரு கூட்டணிக்கு முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸும் மேற்கு வங்கத்தில் எதிரும் புதிருமான கட்சிகள், கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரும் புதிருமான கட்சிகள். அவர்கள்லாம் ஒரு இந்தியா கூட்டணியில் வந்து பாஜகவுடைய பாசிச அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடி சிந்திக்கிறார்கள். அது போன்ற ஒரு கருத்து வந்து உருவாகி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இதை திமுகவுடைய தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரும் சொன்ன பிறகுதான் நம்ம உறுதியாக வாதிக்க முடியும். அவர் சி.வி. சண்முகமே சொல்லியிருக்கிறாரு. சி.வி. சண்முகமே எங்கள்கிட்ட வந்து அதிமுக திமுக ஆட்சி அமைக்க போறோம், அதனால நாங்கள் வெளியே அவரே சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன்ல, ஏற்கனவே பேராசிரியர் காதர் மொய்தீன் சொல்லியிருக்காரு, சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அதான் கம்யூனிஸ்டுக்காரர்கள் எனக்கு சொன்னாங்களா எனக்கு சரியா தெரியல. பேபி அவர் சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்கிட்டார், சரியா? ஆனால் வந்து இந்த விவகாரத்தில் ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தான், அண்ணாவின் தம்பிகள் கை குலுக்க கூடாதா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆனால் அப்படி நடந்துச்சா இல்லையாங்கிறத திமுகவுடைய தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் சொன்ன பிறகு தான் நம்ம ஆழமாக வாதிக்க முடியும். அவருடைய கருத்துக்கு அப்ப நான் தெளிவாக பதில் சொல்லுவேன். ஏற்கனவே வந்து அயோத்தி படம் இதே போல தான் இஸ்லாமியர்களை வந்து பாராட்டு விதமா இருக்கு. இப்போ வந்து ஹபீபி இது போல தொடர்ந்து வருது. இப்படி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் வகையில படங்கள் வெளியாகுது. இப்போ இந்த நிலையில இப்படி இருக்கு. அதாவது வசூல் வேட்டைக்காக சில நடிகர்கள் அவ்வாறு நடித்தார்கள். நடிகர்கள் மீது குறை சொல்வதை விட அந்த தயாரிப்பாளர், இயக்குனர், கதையாசிரியர் மீது தான் நம்ம குற்றம் சுமத்தணும். அதே சமயத்தில் இப்போ வந்து அத்தகைய தவறான கண்ணோட்டம் மாறி அயோத்தி போன்ற படங்கள், ஹபீபி போன்ற படங்கள், ஃபர்ஹானா போன்ற படங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வெளிவருவது ஆரோக்கியம். ஏன்னா ஒரு சமூகத்தை குற்றவாளி கூண்டில் வந்து நிறுத்தும் என்ன நியாயம்? இப்படி தான் தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குற்ற பரம்பரையாகவே சித்தரிச்சாங்க. அதனுடைய விளைவு எவ்வளவு பெரிய உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. ஒரு சமூகமே தனிமைப்பட்டு போகிற சூழல்லாம் உருவாகுச்சு. அதே போன்று தான் முஸ்லீம்களை பற்றி ஒரு எதிர் மனநிலையாகவே சித்தரிச்சாங்க. ஆனால் அதெல்லாம் மாறி இப்போது ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய படங்கள் வெளிவருவது வந்து வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் வந்துங்க ஒரு இந்து கோயிலுக்கு போவார், ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு போவார், ஒரு கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போவார், ஒருத்தர் மதித்து நடப்பாங்க. பக்தியை அரசியல் மயமாக்க மாட்டாங்க, பக்தியை வெறிமயப்படுத்த மாட்டாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய எல்லா படங்களையும் நம்ம வந்து ஊக்குவிக்கணும். அரசாங்கம் வந்து பரிசீலித்து அதையெல்லாம் வந்து வளர்த்தெடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். இந்த ஆட்சி எப்படி சார் இருக்கு? இந்த ஆட்சி வந்து எத்தனை நாள் ஆச்சு? இப்போ 60 நாள் ஆயிடுச்சா? சரி, 60 நாள் ஆயிட்டு 6 மாதம் போனதுக்கப்புறம் தான் மதிப்பீடு செய்ய முடியும். அதே நேரத்தில் வந்து அவங்க டாஸ்மாக் கடைகளை 717 கடைகளை மூடினாங்க. அது ஒரு நல்ல விஷயம், நான் அதை பாராட்டுறேன். படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மதிப்பெண் போடலாம். காத்திருப்போம், ஒரு 6 மாதம் காத்திருப்போம். மதிப்பெண் போடக்கூடிய அளவுக்கு நாட்கள் இன்னும் கிடக்கல. ஏன்னா அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அனுபவ குறைவுன்னு சொல்கிறாங்க, புதியவர்கள், அவங்கள்ட்ட குறைகளும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் தான் வந்து அதை சீர்தூக்கி பார்க்கணும். அதுவரை அவ்வப்போது நடக்கக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டி காட்டுறோம். அவங்களோட வாக்குறுதிகளை அமல்படுத்துவதற்கு ஒரு அவகாசம் தேவைதானே. 6 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ள அவங்க அதையெல்லாம் செய்ய தவறுனாங்கன்னா கண்டிப்பாக நம்மலாம் கடும் விமர்சனத்தை முன்வைப்போம். மதிப்பெண்களையும் 100க்கு எவ்வளோன்னு சொல்லி போடுவோம். இப்போ மதிப்பெண் போடக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகணுங்கிறது தான் என்னுடைய கருத்து.